வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி ஸ்டாண்டர்ட் 10 சயின்ஸ் யூனிட் 3 தெர்மல் ஃபிசிக்ஸ் அதனுடைய பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். Gases are classified as real gases and ideal gas. வாயுக்களை இயல்பு வாயுக்கள், நல்லியல்பு வாயுக்கள் அப்படின்ட்டு சொல்கிறோம். Real gases. If the molecules or atoms of a gases interact with each other with a definite amount of intermolecular or interatomic force of attraction, then the gases are said to be real gases. குறிப்பிட்ட கவர்ச்சி விசையினால் ஒன்றோடு ஒன்று இடைவினை புரிந்து கொண்டு, அதாவது interact with each other, அது மாதிரி இருக்கக்கூடிய அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அடங்கிய வாயுக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரியல் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். அட் வெரி ஹை டெம்பரேச்சர் ஆர் low pressure, a real gases behave as an ideal gases because in this condition there is no interatomic or intermolecular force of attraction. அதிக அளவு வெப்பம் இல்லைன்னா குறைந்த அளவு அழுத்தத்தை உடைய இயல்பு வாயுக்கள் எப்படி செயல்படும் அப்படின்னா நல்லியல்பு வாயுக்களாக செயல்படும். ஏன்னா மூலக்கூறுகளுக்கிடையே எந்தவித கவர்ச்சி விசையுமே அதில் இருக்காது. If the atoms or molecules of a gas do not interact with each other, then the gas is said to be an ideal gas or a perfect gas. ஒன்றோடு ஒன்று இடைவினை புரியாமல் இருக்கக்கூடிய அணுக்கள் இல்லைன்னா மூலக்கூறுகளை நம்ம என்ன சொல்கிறோம், ஐடியல் கேஸ் அல்லது பர்ஃபெக்ட் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலி இன் ப்ராக்டிஸ் நோ கேஸ் இஸ் ஐடியல். இப்போ நடைமுறையில் பார்க்கும்போது எந்த வாயுக்களுமே நல்லியல்பு வாயு கிடையாது, அதாவது ஐடியல் கேஸ் கிடையாது. த மாலிகூல்ஸ் ஆஃப் எனி கேஸ் வில் ஹாவ் எ சடன் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் எமாங் தம். ஒவ்வொரு வாயுவோடைய மூலக்கூறுகளும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கும். ஒரு வாயு மூலக்கூறுகளும் மற்ற வாயு மூலக்கூறுகளோட இன்ட்ராக்ஷன் இருக்கும். பட் தீஸ் இன்ட்ராக்ஷன் ஆர் வீக்கர் when the pressure is low, the temperature is high because the interatomic or intermolecular forces of attraction are weak in ideal gases. ஆனால் இந்த இன்டர் ஆக்ஷன்ஸ் ஆர் வீக்கர் எப்போ வீக் ஆகும் அப்படின்னா ப்ரெஷர் குறைவாகும், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் பொழுதும் இந்த இன்ட்ராக்ஷன் குறைவாக இருக்கும். ஏன்னா இன்டர் அட்டாமிக் ஆர் intermolecular forces of attraction weak in ideal gases. Hence a real gas at low pressure or high temperature can be termed as a perfect gas. ரியல் கேஸ் என்ன சொல்லலாம், குறைவான அழுத்தம், லோ ப்ரெஷர், ஹை டெம்பரேச்சரில் அது என்னவாக ஆக்ட் பண்ணும் அப்படி பர்ஃபெக்ட் கேஸ். அட் லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர் a real gas can be termed as perfect gas. Ideal gases obey Boyle's law, Charles law and Avogadro law. நல்லியல்பு வாயுக்கள் பாயில் விதி, சார்லஸ் விதி, அவகட்ரோ விதியை என்ன பண்ணும், அந்த விதிகளுக்கு உட்படும். All these laws state the relationship between various properties of gases. கேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இது எல்லாமே என்ன சொல்லுது, இந்த 3 விதிகளும் சொல்லுது. In a given state of a gas, all the parameters will have a definite set of values. When there is a change in the state of the gas, any one or more of these parameters change its value. ஒரு குறிப்பிட்ட நிலையில் நல்லியல்பு வாயு அதில் அனைத்து காரணிகளும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பை கொண்டிருக்கும். அது நிலையில் மாற்றம் ஏற்படும் பொழுது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட காரணிகளோட மதிப்பிலும் மாற்றம் ஏற்படும். The above set laws relate these changes. Ideal gas equation, நல்லியல்பு வாயு சமன்பாடு. The ideal gas equation is an equation which relates all the properties of an ideal gas. Ideal gas என்ன சொன்னோம், ideal gas which obeys Boyle's law, Charles law and Avogadro's law. So according to Boyle's law, PV is equal to constant. Derive ideal gas equation. Important 5 mark question. Boyle's law என்ன சொல்லுது, PV is equal to constant. எதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், டெம்பரேச்சர், நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ், போத் ஆர் கான்ஸ்டன்ட். ஸோ திஸ் இஸ் PV is equal to constant. ஃபஸ்ட் ஈக்குவேஷன். சார்லஸ் லா நமக்கு தெரியும், V/T is equal to constant. இங்கே வால்யூம் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது.
ஸோ என்ன இல்லை நமக்கு, ப்ரெஷரும் என்ன இல்லை. ஸோ ரெண்டுமே கான்ஸ்டன்ட். திஸ் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன், அவகாட்ரோஸ் லா, V/N ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இங்கே வால்யூம் இருக்குது, நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். அப்போ என்ன இது ரெண்டும் இல்லை, ப்ரெஷரும் டெம்பரேச்சரில். ஸோ these two variables are constant. Third equation. இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்குறோம், PV is equal to constant. அது எதில் வந்திருக்கு, பாயில்ஸ் லா. ஸோ PV நம்ம என்ன எடுத்துக்கிறோம், கான்ஸ்டன்ட். அப்போ வேறு என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது, Nனும் Tயும். ஸோ PV/NT is equal to constant. ஏன்னா எல்லாமே இங்கே என்ன சொல்லியிருக்கோம், PV is equal to constant, V/T is equal to constant, V/N is equal to constant. மூணுலாவும் சொல்லுது. மூணுலாவும் கம்பைன் பண்ணி எழுதும் பொழுது பாயில்ஸ் லா ஆல்ரெடி PV is equal to constant இருக்குது. அவகாட்ரோவில் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்கிறாங்க. சார்லஸ் லால T வருது. ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம இங்கே எழுதும்போது என்ன ஆகும், N/T is equal to constant. நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், Nக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம், μNA. இந்த Nோட வேல்யூவில் μNAவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். திஸ் இஸ் த ஃபிஃப்த் ஈக்குவேஷன். சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் N இன் ஈக்குவேஷன் 4. ஆல்ரெடி நமக்கு ஈக்குவேஷன் 4ல் என்ன இருக்குது, PV/NT is equal to constant. இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், N இருக்க இடத்துல μNA அப்படின்றது எழுதுகிறோம். μNA ஆல்ரெடி T இருக்குது, T as such, so constant. KB equal to Boltzmann constant. Boltzmann constant value 1.38 into 10 to the power of minus 23 joule per Kelvin. PV divided by μNA T is equal to KB. இந்த வேல்யூஸ் எல்லாமே எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம், KBக்கு. ஸோ PVயை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிறோம். இந்த μNA T ரைட் ஹேண்ட் சைடில் வருது. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு KB இருக்குது, KB எழுதிக்கிறோம். μNA KB இது எல்லாமே சேர்ந்து R. So R is an universal gas constant. R ஓட வேல்யூ 8.31. ஸோ இந்த இடத்துல எந்த இடத்துல திஸ் வேல்யூ வருது, μNA KB வர இடத்துல என்ன பண்ணுறோம், நம்ம அதை Rன்னு போட்டிருக்கோம். ஸோ PV is equal to இந்த வேல்யூக்கு பதிலாக R போடுறோம், R into T. PV is equal to RT. Ideal gas equation. Choose the correct answer. The value of universal gas constant 8.31 joule mole power minus 1 K power minus 1. If a substance is heated or cooled, the change in mass of that substance is 0. If a substance is heated or cooled, the linear expansion occurs along the axis of both A and B. The temperature is the average difference in TE and PE of the molecules of a substance. Fifth one, in the given diagram, the possible direction of heat energy transformation is A. Roman letter 2, fill in the blanks. The value of Avogadro number 6.023 into 10 to the power of 23 per mole. The temperature and heat are scalar quantities. 1 calorie is the amount of heat energy required to raise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. According to Boyle's law, the shape of the graph between pressure and reciprocal of the volume is straight line. Roman letter 3, state whether the following statements are true or false. If false, explain why. For a given heat in liquid, the apparent expansion is more than that of a real expansion. First one, false. For a given heat in liquid, the real expansion is more than that of apparent expansion. Second one, thermal energy always flows from a system at higher temperature to a system at lower temperature. True. Third one, according to Charles' law, at constant pressure, the temperature is inversely proportional to volume. Second answer, true. Third one, false. According to the Charles' law, at constant pressure, the temperature is directly proportional to volume. Roman letter 5, assertion and reason type questions. Both the assertion and the reason are true, and the reason is the correct explanation of the assertion. Both the assertion and reason are true, but the reason is not the correct explanation of the assertion. A, B, C. Assertion is true, but the reason is false. D, assertion is false, but the reason is true. The நாலும் வந்து choose கீழே கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ்க்கு எந்த ஆப்டாக இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம எழுதணும்.
First one assertion, there is no effect on other end when one end of the rod is only heater. Reason, heat always flows from a region of lower temperature to a higher temperature of the rod. இதில் பார்த்தீங்கன்னா இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷனுமே இதுக்கு சரியான ஆன்சர் கிடையாது. First one, so both assertion and reason is false. Assertion, gas is highly compressible than solid and liquid. Reason, interatomic or intermolecular distance in the gas is comparatively high. Answer A, both the assertion and the reason are true, and the reason is the correct explanation of the assertion. Roman letter 6, first question, define 1 calorie. Page number 34, calorie. 1 calorie let's start panni up to 1 degree Celsius. First question answer. Distinguish between linear, aerial and superficial expansion. Linear expansion, aerial or superficial expansion. When a body is heated or cooled, the length of the body changes due to change in its temperature. It is the increase in the area of a solid object due to heating. The ratio of increase in length of the body per degree rise in temperature to its unit length is called the coefficient of linear expansion. The ratio of increase in area of the body per degree rise in temperature to its unit area is called the coefficient of superficial expansion. The del L divided by LO is equal to alpha L del T. Del A divided by AO is equal to alpha A del T. Third one, what is coefficient of cubical expansion? Page number 35, the ratio of increase in volume of a body. Let's start panni. Del V divided by VO equal to alpha V del T. That's the third question answer. Fourth one, state Boyle's law. Page number 36, Boyle's law. When the temperature, let's start panni, P directly proportional to 1 by V. Fourth question answer. Fifth question, state the law of volume. Page number 37, Charles law. Charles law was formulated by, let's start panni, V by T is equal to constant. Fifth question answer. Sixth one, distinguish between ideal gas and real gas. Ideal gas, real gas, the atoms or molecules of a gas do not interact with each other. The molecules or atoms of a gas interact with each other. At low pressure or high temperature, the interatomic or intermolecular forces of attraction are weak. At very high temperature or low pressure, a real gas behaves as an ideal gas because of the lack of interatomic or intermolecular force of attraction.